Hey guys, welcome to my channel Code with Curly. C programming வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்திருப்போம், அதோட பிரசிடென்ஸும் பார்த்திருப்போம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ. இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து டைரக்டா ஒரு நம்பரை போய் ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து அதை எப்படி டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ எடுத்த உடனே ப்ளீஸ் டோன்ட் ஜம்ப் into the code. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நீங்க ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய யூனோ லைக் அஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், உங்களோட வந்து இன்டர்வியூஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் டைரக்டா ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. தே வில் கிவ் யூ அன் அனாலஜி ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் அ சினாரியோ. ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு நீங்க எழுதணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இஃப் இன் கேஸ் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அல்காரிதம் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். லைக் ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கணும், இதுக்கப்புறம் இதுதான் நடக்கணும், அந்த மாதிரி எல்லாம். அது வந்து நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொன்னு நான் சொல்லிக்கணும், லைக் ஒரு நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வேஸ் இருக்கு. நாட் லைக் இப்ப நம்ம போடுற கோட் மாதிரி கிடையாது, அது மாதிரி மட்டும் இல்லை. அண்ட் நிறைய நம்ம லூப்பிங்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு வேற வேற மாதிரி வந்து ஐடியாலஜியில வந்துட்டு ப்ரோக்ராம் போடலாம். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி ரிசால்வ் பண்ணும், நான் ஒரு பிளான் பண்ணி ரிசால்வ் பண்றேன்னா அதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வேற வேரியபிள்ஸ் வச்சு வேற மாதிரி மெத்தடாலஜியில் நான் 4 ஸ்டெப்புக்கு எழுதுனா நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். ஆர் நான் ஒரே ஸ்டெப்ல எழுதுற ஒரு மேத்தமேட்டிக்கல் காம்படிஷனை நீங்க 4 ஸ்டெப்பா கூட எழுதலாம். டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு யூ கேன் டேக் யுவர் ஓன் வே. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கோட். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ரிவர்சிங் நம்பர், பட் ஸ்டில் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும் கண்டிப்பா. ஸோ படிக்கலாம். சௌந்தர்யா is a young puzzle enthusiast who loves playing with numbers. One day, her math teacher introduced her to a fascinating number challenge. Soundarya is tasked with creating a magical number transformation machine that can take any 3-digit number and instantly flip its digit from end to end. For instance, if Soundarya inputs 1, 2, 3, her machine should output 3, 2, 1. Same way. Okay. Soundarya wants to design a program that can take a 3-digit number and completely reverse its order, turning the first digit into the last digit into the first, and keeping the middle digit in its central position. Her challenge is to create a solution that can perform this number reversal for any 3-digit number that a user might input. Can you help Soundarya build her number flipping machine? Yes, of course. நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நீங்க வந்து முக்கியமா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கவனிக்கணும். ஸோ அசன் இது வந்து ஒரு 3-digit நம்பரை தான் வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்டா மாத்தணும், லாஸ்ட் ஃபர்ஸ்டா மாத்தணும், அண்ட் மிடில் டு பி இன் இட்ஸ் சென்ட்ரல் பொசிஷன். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெடர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோமா, அப்பதான் வந்து இன்பில்ட் விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும். .h ஓகே, ஃபங்க்ஷன் எழுதலாம். இன்ட் மெயின் ஓகே. ஸோ நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேரியபிள் வேணுமா? ஸோ இன்ட் நம்பர் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ்டு நம்பருக்கு ஒரு லைக் வேரியபிள் வச்சுக்கிறேன். இதை நீங்க வந்து இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இன்ட் நம்பர் கோலன் செமிகாலன் அண்ட் அடுத்த லைன்ல இன்ட் நம்பர் ரிவர்ஸ்ட் அப்படின்னு செப்பரேட்டா கூட சொல்லலாம். நான் இது ரெண்டுமே இன்டீஜர்ஸுங்கனால ஒரே லைன்ல வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. printf, ஏன்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கேட்கணும் இல்லையா. enter a 3-digit number. ஓகே. அண்ட் scanf, நம்ம அந்த வேல்யூவை வாங்கி நம்ம வந்து ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து இன்டீஜருங்கனால வந்துட்டு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து %d அண்ட் எந்த வேரியபிளுக்கு 2 வேரியபிள் இருக்கு, எந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணணுங்கிறது சொல்லணும் இல்லையா. ஸோ நான் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணி வேல்யூவை வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ்ட் which is equal to, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன்.
ஜென்ரலி உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கு, அதோட ஃபைனல் டிஜிட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆபரேட்டர் வாஸ் தி பெஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்ப வந்து சுத்தி வேல்யூஸ் எடுக்க தேவையில்ல. நீங்க அந்த மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி லாஸ்ட் டிஜிட், அதாவது அந்த ஃபைனல் டிஜிட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி டூயிங் டிவிஷன் அண்ட் மாடுலோ. ஸோ டிவிஷன் பண்ணி மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அந்த டென்ஸ் டிஜிட். இதுவே 100 டிஜிட்ஸ்னாலுமே 100சால நீங்க டிவைட் பண்ணி திருப்பி 100ஆல வந்து மாடுலோ பண்ணும்போது யூ வில் கெட் த அதாவது 100 டிஜிட்ல இருக்கிற, ஐ மீன் 100 பிளேஸ்ல இருக்க டிஜிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா நம்பர் மாடுலோ 10. ஏன்னா எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா லைக் ஃபைனல் டிஜிட், அதாவது அந்த லாஸ்ட் டிஜிட், அந்த நம்பர் வேணும். அந்த நம்பர் எடுத்துட்டு நான் 100ஆல இன்டூ பண்ணிக்கிறேன். இது ஏன் ஒவ்வொன்றும் அப்படிங்கறது சொல்றேன். ஸோ எனக்கு என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷன்லயே எனக்கு வந்துட்டு ஃபைனல் டிஜிட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ரிவர்ஸ் ஆகி நெக்ஸ்ட் இங்க இருக்க நம்பர் நான் என்ன சொன்னேன், டென்ஸ் டிஜிட் எனக்கு வேணும் அப்படின்னா டிவைட் பண்ணி மாடுலோ பண்ணோம்னா டென்ஸ் டிஜிட் கிடைச்சிரும். ஸோ டிவிஷன் 10 அண்ட் மாடுலோ 10. ஸோ இது வந்து எனக்கு டென்ஸ் டிஜிட்ல இருக்க வேல்யூ கிடைச்சிரும். அண்ட் டென்ஸ் டிஜிட்ல இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 10ஆல இன்டூ பண்ணாதானே வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் சென்டர் பிளேஸ்க்கு வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து பிளஸ் த ஃபைனல் நம்பர், அதாவது த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து இங்க எடுக்கணும். அது வந்து டிவைடட் பை 100னா ஃபர்ஸ்ட் டிஜிட் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? This is the expression. So இந்த எக்ஸ்பிரஷன்லே ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் எல்லாம் நடந்து நமக்கு வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆகி கிடைச்சிரும். Now return 0. And இங்க நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடணும்ல, அப்பதானே நமக்கு தெரியும். printf reversed number is %d, எனக்கு வந்து /n அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகட்டும். ஸோ என்ன நம்பர்னா ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற நம்பர். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. லெட் மீ கம்பைல் அண்ட் ரன் திஸ். ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். 3 டிஜிட் நம்பர் கேக்குது. லெட்ஸ் டேக் 3 to 1 1 to 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. சேம் அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 4 5 6 இருக்கு. திருப்பி ரன் பண்ணலாம். 4 5 6 6 5 4 கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 7 8 9 9 8 7 கிடைச்சிருச்சு. கூல். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, நீங்க டக்குன்னு போட்டீங்க, இது என்ன, எப்படி ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்னால எனக்கு வேல்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்டா, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் பை ரைட்டிங் இட் ஆன் நோட். ஸோ இந்த லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ காட்டுறேன். ஸோ நான் என்ன நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்னா 123, அதாவது 1 2 3. ஸோ நம்ம ரிவர்ஸ்டு நம்பர் வந்து 3 2 1 கிடைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதுல வந்துட்டு நம்பர் மாடுலோ 10 1 2 3க்கு நமக்கு எந்த ஒரு நம்பரை வந்து என்ன டிஜிட், அதாவது டென்ஸா இல்ல வந்துட்டு ஹண்ட்ரட்ஸா, அந்த மாதிரி நம்ம வந்து மாடுலஸ் வந்து எடுக்கும் போது த ஃபைனல் டிஜிட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப 10ஆல மாடுலஸ் கொடுக்கும் போது 3, அதாவது 1 2 3ல லாஸ்ட் நம்பர் அது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சேம் அந்த கிடைச்ச நம்பரோட இன்டூ 100, ஏன்னா வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும் எனக்கு, அதாவது ரிவர்ஸ் ஆகி வரணும். அதனால வந்து இன்டூ 100 பண்றேன். 3 டிஜிட்ங்கிறதுனால இன்டூ 100 பண்றேன். இதுவே 4 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இன்டூ 1000 பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, 300 வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த காம்பியூட்டேஷன் முடிஞ்சது. அடுத்து இந்த காம்பியூட்டேஷனுக்கு போவோம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டே நமக்கு டென்ஸ் டிஜிட் வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து கிடைக்கணும்னா ஒரு டிவிஷனும் மாடுலஸும் பண்ணீங்க அப்படின்னா டென்ஸ் டிஜிட் வந்து கிடைச்சிரும். அப்போ அந்த நம்பர் நம்ம கிடைச்ச நம்பர் வந்து, அதாவது நம்ம கிட்ட இருக்க நம்பர் 123 டிவைடட் பை 10
ஸோ டிவைடட் பை 10 பண்ணா 12 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை, அந்த 12ங்கிற நம்பரை மாடுலோ 10 கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டிஜிட், அதாவது 2. ஓகேவா? இதுதானே சென்டர் நம்பர், கிடைச்சிருச்சா? ஓகே. இப்போ அந்த நம்பரை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அந்த லாஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம் 300ன்னு. ஸோ செகண்டுக்கு கொண்டு வரணும்னா இன்டூ 10 பண்ணணும் இல்லையா? அதனால இன்டூ 10 பண்ணி 20 கொண்டு வந்தாச்சு. அடுத்து லாஸ்ட் காம்பியூட்டேஷன், நம்பர் டிவைடட் பை 100. ஸோ ஒரு நம்பரை வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? அதாவது 100ஆல டிவைட் பண்ணும்போது ஸோ 1 கிடைச்சிட்டு, இப்போ இந்த 3 வேல்யூமே கம்ப்யூட்டேஷன்ல கிடைச்ச வேல்யூமே ஆட் பண்றோம். 300 + 20 + 1 321. சேம் இதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் வந்து இந்த வேல்யூஸை வந்து நீங்க வேற நம்பருக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல இருக்க ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு வேணும்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க, லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிரும். 10s பிளேஸ்ல இருக்க டிஜிட் வேணும்னா ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணி திருப்பி அதே நம்பரை வந்துட்டு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் டிஜிட் ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். எஸ். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஆல்சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது மட்டும் வே கிடையாது. நீங்க இதை வந்து நான் ஒரே லைன்ல எழுதி இருக்கிறது வந்து நீங்க 2-3 வேரியபிள்ஸ் வச்சு அதுல வந்து ஆட் பண்ணி அதுல காம்படிஷன்ஸ் பண்ணியும் போடலாம். இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ரைட் அ கோட். லைக் ஏன்னா உங்களோட லாஜிக் இதுதான், ஆன்சர் இதுதான் வரப்போகுது. பட் நீங்க எப்படி வேணா மாத்தி மாத்தி வந்துட்டு இதை போட்டுக்கலாம். எஸ். So yeah, until then, stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.